வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம nonetheless and nevertheless இந்த ரெண்டு adverbs பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ரெண்டுமே conjunctive adverbs. இதை எப்படி யூஸ் பண்றது? பொதுவா nonetheless and nevertheless ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். டிக்ஷனரியில பார்த்தாலும் அப்படித்தான் போட்டிருக்கோம். ஆனாலும் எந்த இடத்துல nonetheless யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல nevertheless யூஸ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே ரொம்ப ஃபார்மலான வேர்ட்ஸ். நிறைய நம்ம வந்து புக்ஸ்ல படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகளை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது nevertheless. அர்த்தம் படி பார்த்தீங்களானா இதுவும் however, in spite of, despite, anyway, anyhow இந்த மாதிரியான அர்த்தம். இதே மாதிரியான அர்த்தத்துல தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆயினும், இருந்தாலும், இருப்பினும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம nevertheless யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க கொடுத்திருக்க வார்த்தைகளே பார்த்தீங்களானா however, in spite of, despite ஒவ்வொன்றும் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாத்தையுமே தனித்தனி நம்ம வீடியோஸ்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நீங்க அதுல வேணா செக் பண்ணுங்க. ஸோ nevertheless பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்பவங்களை பத்தி பேசுறப்போ இது இப்படி இருந்தாலும் இது இப்படி நடந்துச்சு, இருந்தாலும் நாளைக்கு இது இப்படி நடக்க போகுது, இருந்தாலும் இது இப்படி நடக்கக்கூடும், இந்த மாதிரி சம்பவங்களை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து nevertheless யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஒர்க் இருக்கு அவருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இருந்தாலும் அவரால் ஒர்க்கை சரியான நேரத்துல முடிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நம்ம பேசுறோம். அவருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் அவரால சரியான நேரத்துல வேலையை முடிக்க முடியல. ஸோ இந்த இருப்பினும் இதுக்கு பதிலா தான் நம்ம nevertheless யூஸ் பண்ண போறோம். ஸோ அவருடைய 3 நண்பர்கள் 3 of his friends helped him. Nevertheless, he couldn't finish the work in time. Nevertheless, he couldn't finish the work in time. இப்போ இதை யூஸ் பண்றப்ப பாத்தீங்களானா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு செமிகோலன் போட்டுட்டு நம்ம nevertheless கமா இப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே nevertheless adverbன்றதுனால கடைசியில கூட கொண்டு வரலாம். 3 of his friends helped him. He couldn't finish the work in time nevertheless. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஜெனரலா நம்ம சொல்லுவோம் ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா சரி அவளை கூப்பிட்டாங்க தான் இருந்தாலும் அவங்க வந்திருக்க வேண்டாம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இருந்தாலும் அவங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She was invited for the party. She shouldn't have come here nevertheless. ஆனாலும் அவ வந்திருக்க கூடாது. Nevertheless, she shouldn't have come here. அப்படி நம்ம சொல்லலாம். இல்லனா she shouldn't have come here nevertheless. So இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி வந்ததுனால தானே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்ல போறோம். என்னை இன்வைட் பண்ணல தான், இருந்தாலும் நான் கலந்துக்க போறேன். I was not invited. I'll attend the function nevertheless. I was not invited. I'll attend the function nevertheless. இப்போ ஒரு பொண்ணு நல்ல மேத்ஸ் போடுவா, ஆனா கூட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றா. ஆனாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம nevertheless யூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She is really good at math, but she makes careless mistakes nevertheless. She is really good at math, but she makes careless mistakes nevertheless. இந்த எக்ஸாம்பிள பார்த்தோன்னே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா பட் அப்படின்னா ஆனான்னு அர்த்தம், nevertheless அப்படின்னாலும் ஆனாலும், ஆயினும், இருப்பினும் அப்படிதான் நம்ம அர்த்தம் சொன்னோம். ஸோ ரெண்டத்தையும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா ரிடண்டன்ட் இல்லையா? ஏன் ரெண்டத்தையும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பொதுவா பட்ன்றது வேற, neverthelessங்கிறது ஒரு adverb, பட் adverb இல்ல. ஸோ ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றதுனால நம்ம கம்பைண்டா யூஸ் பண்ணலாம். கிராமட்டிக்கலி தப்பு இல்லை, நிறைய பேர் இப்படி யூஸ் பண்ணவும் செய்வாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ரிடண்டன்ட் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் எந்த கிராமர் டூலும் இதை வந்து தப்புன்னு சொல்லலை. ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த மாதிரி பட் யூஸ் பண்றப்போ இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க, பங்க்சுவேஷன் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம nevertheless போடுறப்போ இந்த இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுட்டு nevertheless ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பட் வச்சு ஸ்டார்ட் பண்றப்போ கமா போட்டுட்டு பட் போட்டு கடைசியா nevertheless சேர்த்திருக்கோம். She is really good at math, but she makes careless mistakes nevertheless. இதே மாதிரி நாம தோவையும் neverthelessையும் கூட சேர்க்கலாம். நம்ம சொன்னோம் தோனாலும் இருப்பினும்னு தான் அர்த்தம், neverthelessனாலும் இருப்பினும்னு தான் அர்த்தம். ஆனா neverthelessங்கிறது ஒரு adverb, அதனால அதை வந்து தோ கூட கம்பைன் பண்ணி சொல்லலாம். Though she is good at math, she makes careless mistakes nevertheless. Though she is good at math, she makes careless mistakes nevertheless. So இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி பட் கூட தோ கூட கம்பைண்டா கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போறது nonetheless. nonetheless என்றாலும்
அதே மாதிரி however மாதிரி, in spite of மாதிரி, despite மாதிரி, anyway, anyhow இதே மாதிரி ஆயினும், இருந்தாலும், இருப்பினும் இதே அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுவும் conjunctive adverb தான். ஆனா, இத எங்க யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, பெரும்பாலும் ஒரு மெஷரபிள் அப்டின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 2 விஷயங்கள கம்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ, இப்போ இந்த சாப்பாடு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இது வந்து ரொம்ப சீப்பு தான். ஆனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ்ல நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி, ஒரு குவாலிட்டி பத்தி பேசுறப்போ, நாம நந்தலஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்பவங்களுக்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரியான இடங்கள்ல நாம நந்தலஸ ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நந்தலஸா இருக்கட்டும், நெவர்தலஸா இருக்கட்டும், இத நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்றது இல்ல. ரிட்டன்ல தான். நெறைய நீங்க புக்ஸ் படிக்கிறப்போ இந்த நந்தலஸ்ன்ற வார்த்தைய நீங்க பார்த்திருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனைய பத்தி நம்ம பேசப் போறோம். இப்போதைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும், இது பின்னாடி ஒரு பிரச்சனையா மாறலாம். பெரிய பிரச்சனையா மாறலாம். ஸோ ஒரு பிரச்சனையினுடைய அளவ பத்தி பேசுறோம். இப்போதைக்கு இது பெருசு இல்ல. ஆனாலும் பின்னாடி இது பிரச்சனையா பெரிய பிரச்சனையா மாறலாம். அப்படின்னு நம்ம கம்பேர் மாரி பண்ணி சொல்றோம். இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல nonetheless யூஸ் பண்றோம். The problem is not serious now. It nonetheless can become a big problem later. It nonetheless can become a big problem later. இந்த இடத்துலயும் நீங்க பங்க்சுவேஷன கவனிங்க. இந்த இடத்துல nonetheless நான் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கேன். அட்வெர்ப்ன்றதுனால அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா நம்ம முன்ன பின்னாடி கூட போடலாம் அப்படின்றதுனால, இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சப்ஜெக்ட்க்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே விஷயத்த நாம nonetheless it can become a big problem later அப்படி கூட சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாரி பார்க்குறீங்க. இதுல இருக்க டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா கூட ரொம்ப எலகன்ட்டா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு கம்பேரிசன். ஸோ த சாரி வாஸ் சிம்பிள். இருந்தது அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வாஸ்ன்னு போட்டிருக்கோம். இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா இஸ்ன்னு போட்டிருப்போம். அவ்வளவுதான். ஸோ த சாரி வாஸ் சிம்பிள் பட் எலகன்ட் nonetheless. The saree was simple but elegant nonetheless. But it was elegant nonetheless. அப்படி நம்ம டீடைல்டா போடல. இந்த மாதிரி சிம்பிளாவும் சொல்லலாம். So the saree was simple but it was elegant nonetheless. அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். The saree was simple but elegant nonetheless. இந்த மாதிரி சிம்பிளாவும் சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி nevertheless மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம but and nonetheless சேர்த்தாப்புல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங் வந்து ஆபத்தானதா இருக்கலாம். இருந்தாலும், நான் அத வந்து ட்ரை பண்ண போறேன். ஸோ நான் அத ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாரி அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நெவர்தலெஸ் யூஸ் பண்ணலாமா? நன்தலெஸ் யூஸ் பண்ணலாமா? ஒரு விஷயம் நடக்க போறது, நடந்துச்சு, நடந்துட்டு இருக்கு. இந்த மாரிலாம் சொல்றப்ப நம்ம நெவர்தலெஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லையா? ஸோ அதே மாரி தான் இங்கேயும் நெவர்தலெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கை டைவிங் குட் பி டேஞ்சரஸ். Nevertheless, I'm going to give it a try. Skydiving could be dangerous. Nevertheless, I'm going to give it a try. சரி. இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் மாத்தி, ஸ்கை டைவிங் வந்து கொஞ்சம் ஆபத்தானதா இருக்கலாம். இருந்தாலும் நல்லா த்ரில்லிங்கா இருக்கும். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு மாரி கம்பேரிசன் மாரி. அது டேஞ்சரஸா இருந்தா கூட த்ரில்லிங்கா இருக்கும். அப்படி சொல்லப் போறோம். ஸோ அப்ப நம்ம nonetheless யூஸ் பண்ணுவோம். So it could be dangerous. Nonetheless, it's thrilling. It could be dangerous. Nonetheless, it's thrilling. இந்த எக்ஸாம்பிள நான் வந்து த லாஸ்ட் சிம்பல் அப்படின்ற ஒரு டான் ப்ரவுனோட புக்ல இருந்து எடுத்தேன். பொதுவா டான் ப்ரவுன் வந்து அவருடைய நாவல்ஸ்ல நெறைய நந்தலஸ்ன்ற இந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுலேருந்து இந்த எக்ஸாம்பிள நான் எடுத்தேன். இப்ப இது பார்த்தீங்களான்னா, இது வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் நெனைக்கிறேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன ஒரு மணல், ஒரே ஒரு மணல், ஒரு கிரெயின் ஆஃப் சாண்ட். அதுக்கு அதுக்கும் மாஸ் இருக்கு. அதுக்கும் எடை இருக்கு. நிறைன்னு சொன்னா ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கும்ன்றதுனால நான் எடைங்கிற வார்த்தைய யூஸ் பண்றேன். சோ ஒரே ஒரு சாண்ட் கிரெயினுக்கும் எடை இருக்கு. ரொம்ப சின்ன எடை தான். ஆனாலும் அதுவும் எடை தான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So this little grain of sand has mass. A very small mass, but mass nonetheless. But mass nonetheless. So இந்த இடத்துல நம்ம அதோடைய மெஷரபிள் குவாலிட்டின்னு சொன்னோம் இல்லையா? சோ அதோடைய மாஸ் உடைய வெயிட். சின்னதுதான் ஆனாலும் வெயிட் தான் அப்படின்னு சொல்லப் போறோம். A very small mass, but mass nonetheless. இதே மாதிரி நம்ம நெறைய யூஸ் பண்ற ஒரு காமனான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தேங்க் யூ nonetheless. இப்ப யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்போ, இல்ல ஏதோ ஒண்ணு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, இல்ல பரவால்ல. எனிவே தேங்க் யூ அப்படி சொல்லுவோம் இல்லையா? தேங்க் யூ எனிவே. அதே மாதிரி நம்ம தேங்க் யூ nonetheless. அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். nonetheless, தேங்க் யூ அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம nonetheless and nevertheless இந்த 2 அட்வெர்ப்ஸ எப்படி எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.